ஃபிகோ பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நல்லா லைக் பண்ணி எடுக்கிறாங்க. மெயின் என்னன்னா சின்ன வண்டியிலே நல்ல லக்ஸரி வண்டியாவும் இருக்கும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோங்க. ஃபோர்டு ஃபிகோ. ஆமாங்க. டிடிசி இன்ஜின். ஓகேங்க. வண்டி பாத்தீங்கன்னா டீசல் வேரியன்ட். ஃபோர்டு ஃபிகோ 2010 கடைசி 11 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா நல்லா இன்டீரியர் அவுட்டீரியர் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க. இப்போ நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2013 கடைசி 14ங்க. நம்ம ஒரு நல்ல பெரிய வண்டி கம்மியான ரேட்டுக்கு பார்க்க போறோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா மஹிந்திரா பொலிரோங்க. 2008 கடைசிங்க. ஒரே ஓனர் தாங்க இப்போ வரைக்கும். இப்போ நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க. ஹோண்டா சிட்டிலே பாத்தீங்கன்னா ஜெட்எக்ஸ் டைப்புங்க. ஜி வணக்கம். வணக்கம், வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க அறிமுகம் எப்படி சொல்லிக்கிறீங்க? என் பேர் பாத்தீங்கன்னா மணிகண்டனுங்க. நான் ஜெயஸ்ரீ கார்ஸ்னு கன்சல்டிங் வச்சிருக்கேன். நம்ம பாத்தீங்கன்னா திருப்பூர் தாராபுரம் மெயின் ரோடுங்க. கோவில் வழியில இருந்து நம்ம பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஒட்டி உள்ள வந்தீங்கன்னா பிள்ளையார் நகர் வாய்க்கால் மேடு. ஜெயஸ்ரீ கார்ஸ். பாக்கலாங்களா வண்டிகள? வாங்க பாக்கலாம். இன்னைக்கு நிறைய வண்டிகள் வந்திருக்கு, வாங்க பாக்கலாம். இப்போ நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க. ஹோண்டா சிட்டிலே பாத்தீங்கன்னா ஜெட்எக்ஸ் டைப்புங்க. இது பாத்தீங்கன்னா வேரியன்ட் நல்லா இருக்கும். வண்டி நல்ல தெளிவான கண்டிஷன்ல தான் இருக்கும். இன்ஜின் கண்டிஷன் பக்காவா இருக்குங்க. இது என்ன மாடல் வருதுங்க? இது பாத்தீங்கன்னா 2006 கடைசிங்க. 2006 கடைசி. ஆமாங்க. அது ஜெட்எக்ஸ்லயே வந்ததுலயே டாப் மாடல் அலாய் வீலோட வரும். பெட்ரோல் வேரியன்ட். இன்ஜின் கண்டிஷன் பக்காவா இருக்குங்க. ஏசி எல்லாமே நல்ல கூலிங். பின்னாடி மட்டும் சின்ன இது இருக்கு. ஆமாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மாடிஃபிகேஷன் பண்றதுக்காக எடுத்துட்டு பாருங்க. நாலுமே பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசிங்க. இன்டீரியர்ல எல்லாம் நல்லா இருக்கும். லெதர் ஷீட் தான் போட்டிருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே பக்காவா இருக்கும். அவுட்டீரியர் மட்டும் ஒரு சின்ன ரெஸ்ட் மட்டும் இருக்குது. அதை மட்டும் நம்ம சரி பண்ணி ஓட்டிட்டோம்னா வண்டி பக்காவா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாங்க. 2006 மாடல். இன்சூரன்ஸ் கரண்ட்ல தான் இருக்கு. எஃப்சி மட்டும் எடுக்கணுங்க. எடுக்கிற கண்டிஷன்ல இருக்குங்க. இது மற்றபடி வண்டி எல்லாம் இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கும். ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனு. வண்டி மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வண்டி இப்போ எவ்வளவு கொடுக்குறாங்க நம்ம? இது மார்க்கெட் ரேட்டு பாத்தீங்கன்னா இப்போ 2006 எஃப்சி எடுத்து கொடுத்து வண்டி நல்ல கண்டிஷன்ல கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா ஒரு 1,85,000 வரைக்குமே கொடுக்கலாங்க. ஆனா நம்ம இப்ப இருக்கிற கண்டிஷன் அப்படியே கொடுக்குறது 1,29,000 கொடுத்துடலாங்க. 1,29,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் கிடைக்குமா? இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் 1 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ். அடுத்த வண்டி எப்படி பார்க்கலாங்களா? பாத்துலாங்க. இப்போ நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2013 கடைசி 14ங்க. 14. ஓகே. அவங்க பாடி லைன் நல்லா பக்காவா கண்டிஷனா இருக்குங்க. ரெண்டே ஓனர் தாங்க. ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டி. ஆமாங்க. இது பெட்ரோல் எல்பிஜி வருங்க? இது பெட்ரோல் எல்பிஜி ரெண்டுமே இருக்குங்க. பெட்ரோல் எல்பிஜி. இது இன்ஜின் பாத்தீங்கன்னா MPFI இன்ஜினுங்க. ஓகேங்க. சில்வர் கலர் வண்டி நல்லா பக்காவா இருக்கும். பாடி லைன் நல்லா தெளிவா இருக்குங்க. ஓகேங்க. இப்போ இது இருக்குன்னா எல்பிஜி இருக்குன்னா இதுல என்டாஸ்மென்ட் இருக்கு முடிஞ்சு? ஆமாங்க. புக்ல என்டாஸ்மென்ட் இருக்குதுங்க. ஓகேங்க. ரெண்டு ஓனருங்க. இன்டீரியர் எல்லாமே சீட் கவர்லாம் புதுசா போட்டுருக்குதுங்க. பேட்டரி பூஸ்ட் போட்டுருக்குங்க. ஓகேங்க. வண்டி எடுத்தா நல்ல ரன்னிங் கண்டிஷனுங்க. செட் இருக்கு, செட்லாம் ஒர்க்கிங் இருக்குங்க. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனா இருக்குங்க. ஓகே ஜி. இப்போ இந்த ஆம்னி பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு ஜி பண்ணி தரலாங்க? இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா 2.25 வரைக்குமே போகுதுங்க. 2.25 வரைக்கும். நம்ம வெரி ஆஃபர் இப்போ கொடுக்கறது பாத்தீங்கன்னா 2013 கடைசினால நம்ம வந்து 2,18,000 கொடுத்துடலாம். ஒரே ஆஃபர் 2,18,000. ஆமாங்க. ஓகேங்க. இப்போ ஃபினான்ஸ் சைடு போனா வரைக்கும் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கி கொடுத்துருவோம். 1.5 லட்ச ரூபா வரைக்கும். அப்படியே அடுத்த வண்டி பார்த்தலாங்களா? பார்த்தலாம் வாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோங்க. ஃபோர்டு ஃபிகோ. ஆமாங்க. டிடிசி இன்ஜின். ஓகேங்க. வண்டி பாத்தீங்கன்னா டீசல் வேரியன்ட். ஓகே ஜி. வண்டி பக்கா கண்டிஷனா இருக்கும். ஒயிட் கலர், உடுமலைப்பேட்டை நம்பர். ரெண்டே ஓனர். ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஆமாங்க. வண்டி நல்லா தெளிவா இருக்குங்க. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எது இல்ல. இன்ஜின் கண்டிஷன் நல்லா பக்காவா இருக்கும். நம்ம எடுக்கிறவங்க தாராளமா நம்பி எடுத்து ஓட்டிக்கலாம். நம்பி எடுக்கலாங்க. லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் கொடுக்கும். 20 வரைக்கும் மைலேஜ். 20க்கு மேலேயே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாவா இருக்கும். ஓகே ஜி. நீங்க வண்டி பாத்தீங்கன்னா ரிமோட் கீயோட வந்துருங்க. ஓகேங்க. இன்டீரியர் நல்லா பக்காவா இருக்குங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி. ஓகே. ஏசி எல்லாம் இருக்குங்க டீசலுக்கு மோஜி? ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷனா இருக்குங்க. சீட் கவர் இருந்து எல்லாமே நல்லா இருக்கு இல்லையா? எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. வண்டி எடுத்தா எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. அப்படியே எடுத்துட்டு போய்க்கலாம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி சொல்றீங்களா? இன்ஜின் கண்டிஷன்ல எல்லாமே பக்காவா இருக்குங்க. இது வரைக்கும் வந்து 1 லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டியில இன்ஜினை பத்தி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நம்பி எடுத்துட்டு போகலாம். இன்ஜின் கண்டிஷன் பக்காவா இருக்கும். எல்லாமே பக்காவா இருக்கும். மார்க்கெட்ல எவ்வளவு போயிட்டு இருக்கு? ஒரு ஃபோர்டு ஃபிகோ நிறைய பேர் லைக் ஃபோர்டு ஃபிகோ பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நல்லா லைக் பண்ணி எடுக்கிறாங்க. மெயின் என்னன்னா சின்ன வண்டியிலே நல்ல லக்ஸரி வண்டியாவும் இருக்கும். கிலோமீட்டர் நல்லா கிடைக்கும். அப்புறம் பிக்கப் பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கும் உங்களுக்கு. அதனால மெயினா பசங்க எல்லாம் நல்லா விரும்பி எடுக்கிற வண்டி தான். இதோட ரேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் ரேட்டு ஒரு 2.10 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. நம்ம ஃபைனலா கொடுக்கறதா இருந்தா ஒரு 1.89 வரைக்குமே கொடுத்துடலாங்க. 1.89. ஆமாங்க. இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் சைடு போய்ட்டோம்னா எவ்வளவு வரைக்கும் கிடைக்குங்க? இது ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 2012 மாடலுங்க. ஓகேங்க. அதனால 1.5 வரைக்குமே கிடைக்கும். 1.5 வரைக்கும். நம்ம அப்படியே அடுத்த வண்டி பார்த்தலாங்களா? பாத்துடலாங்க. இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோங்க. ஃபோர்டு ஃபிகோ. ஆமாங்க. ஃபோர்டு ஃபிகோ 2010 கடைசி 11 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 2011 ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே ஜி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா நல்ல இன்டீரியர் அவுட்டீரியர் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க. டயர்லாம் பாத்தீங்கன்னா அலாய் வீல் நாலுமே டயர் நல்ல கண்டிஷன். அலாய் வீல் நாலுமே போட்டுருக்காங்க. ஓகே ஜி. வண்டி பாடி லைன் நல்லா தெளிவா இருக்குங்க. வண்டில ஏதாச்சும் டச்சப் ரீப்ளேஸ்மென்ட் மாதிரி இருக்குங்களா? டச்சப் ரீப்ளேஸ்மென்ட் சின்ன ஸ்கிராச்சஸ் ஒரு 2 இடத்துல மட்டும் இருக்குதுங்க. மத்தபடி எல்லாமே பக்காவா இருக்கும் வண்டி. ஓகேங்க.
மற்றபடி இன்ஜின் கண்டிஷன்ல இருந்து வண்டி எல்லாமே நீட்டா தான் எல்லாமே நல்லா இருக்குங்க. மதுரை நம்பருங்க. ஓகேங்க. இது 3வது ஓனர்ல இருக்குங்க. 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஆமாங்க. இது ரிமோட் கீயோட வந்துருங்க. ஓகே. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கும். பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி, லெதர் ஷீட்டு, இன்டீரியர் எல்லாமே பக்காவா இருக்குங்க. இன்டீரியர் சூப்பரா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. சூப்பர் ஜி. வண்டி கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்குங்க? இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 71,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 71,000. ஆமாங்க. இதுல பார்த்தீங்கன்னா இப்ப ஃபோர்டு ஃபிகோலயே பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. பெட்ரோல் வண்டி. ரொம்ப ரேர் தான். ஓகே. இது பார்த்தீங்கன்னா சர்வீஸே வராதுங்க. மேக்ஸிமம் வந்துட்டு பெட்ரோல் வேரியண்ட்னால இதுக்கு சர்வீஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பெருசா இருக்காதுங்க. நல்லா தெளிவா இருக்குங்க வண்டி. ஓட்டுறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கும். ஓகே. அதாவது நம்ம மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப பெருசா பண்ண வேண்டியது இருக்காது. மெயின்டனன்ஸ் எதுவும் இருக்காதுங்க. மேக்ஸிமம் இருக்காது. சூப்பர் ஜி. இப்போ இந்த வண்டிக்கு மைலேஜ்ல எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18க்கு மேல தான் கிடைக்குங்க பெட்ரோலுக்கு. 18 வரைக்கும் நம்ம தாராளமா கிடைக்கும். சூப்பர் ஜி. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. நம்ம எவ்வளவு ஜி ஃபைனலா பண்ணி தரலாங்க இந்த வண்டிக்கு? இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1,85,000 கொடுத்துடலாங்க. 1,85 ஃபைனலா பண்ணி. வண்டி நல்ல தெளிவான கண்டிஷன்ல இருக்குங்க. 1,85 பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸ் ஆப்ஷன் வேணும்னா 1 to 1.5 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாங்க. 1.5 வரைக்கும் பண்ணி. நம்ம அடுத்த வண்டி பார்க்கலாம். பாத்துடலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல பெரிய வண்டி கம்மியான ரேட்டுக்கு பார்க்க போறோம். ஓகே. இந்த வண்டி பாத்தீங்கன்னா மஹிந்திரா பொலிரோங்க. பொலிரோ. ஆமாங்க. 2008 கடைசிங்க. 2008 கடைசி. ஆமாங்க. ஒரே ஓனர் தாங்க இப்போ வரைக்கும். வண்டி ஒரே ஓனர்ல தான் இருக்கு. வண்டி பாடி லைன், டயர் எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கும். ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா 28 வரைக்குமே கரண்ட் பண்ணியாச்சுங்க. எஃப்சி எடுத்தாச்சு இந்த வண்டிக்கு. 2028 வரைக்கும் 8 வரைக்குமே கரண்ட் பண்ணியாச்சுங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க. ஓகேங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷனா இருக்கும். பாடி லைன் நல்லா தெளிவா இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிஒய் வருது இல்லைங்க? ஆமாங்க. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பிஒய் தாங்க. வாங்குற கஸ்டமருக்கு அவங்க பேருக்கே நம்ம வந்துட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே லைவ்ல தான் இருக்கு இல்லைங்களா? எல்லாமே லைவ்ல இருக்குங்க. 5 வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்குது. வண்டி நல்ல தரமான கண்டிஷன். மெயினா இது வந்து டிஐ இன்ஜினுங்க. ஓகேங்க. இப்போ இன்டீரியர் நல்லா தெளிவா இருக்குங்க. ஏசி எல்லாம் நல்லா ஃபுல் கூலிங் கிடைக்கும். ஓகே. லெதர் சீட் போட்டிருக்காங்க. புதுசா சீட் கவர் எல்லாமே மாத்தி இருக்கு. ஓகேங்க. வண்டி இப்போ எடுத்தா ஏதாச்சும் ஒர்க் பண்ற கண்டிஷன் இருக்குங்களா? வண்டியில எந்த வேலையுமே இருக்காதுங்க. நம்பி எடுத்துட்டு போலாங்க. ஓகேங்க. தாராளமா நம்பி எடுத்துட்டு போலாம். டிஐ இன்ஜின். ஓகே. ஓடி இருக்கு பாத்தீங்கன்னா 1.30 தான் ஓடி இருக்குதுங்க. 1.30. ஒரே ஓனர் தாங்க. ஓகே. பாண்டிச்சேரி நம்மனால நம்ம சீப்பா கொடுக்குறோங்க. ஓகே. பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணி கொடுத்துறோங்க அவங்க வாங்குறவங்களுக்கு. இப்போ இந்த வண்டிக்குலாம் எவ்வளவு ஜி நம்ம பண்ணி தரலாம்னு இருக்கீங்க ஃபைனலா? அதாவது இந்த வண்டியோட தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்துச்சுன்னா வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா டிஐ இன்ஜினுக்கு 3.4 ரூபா 3.40 அந்த மாதிரி போகுங்க. ஓகேங்க. நம்ம பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனா ஒரே ஓனர் எல்லாம் எஃப்சி எல்லாமே எடுத்தாச்சு. வண்டியே ரேட் பாத்தீங்கன்னா வண்டி பக்கா கண்டிஷனா இருக்கும். ஓகே. ரேட் பாத்தீங்கன்னா வெரி சீப் 2,88,000 கொடுத்துடலாங்க. 2,88,000. 80,000 கொடுத்துடலாங்க. இப்போ ஃபினான்ஸ் போட முடியுங்களா? ஃபினான்ஸ் மேக்ஸிமம் வந்துட்டு லோக்கலா இருந்தா ஒரு 1 ரூபா 1.5 ரூபா வாங்கி கொடுக்கலாம். பிஒய்னங்காட்டி நம்ம ஆமாங்க. இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணாலோ அல்லது நேரடியாக விசிட் பண்ணாலோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுங்க. நீங்க கண்டிப்பா, சொன்ன பிரைஸ்ல இருந்துமே இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா பண்ணிக்கலாங்க. ஓகே ஜி. ஃபினான்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எங்க இருந்தாலும் கொஞ்சம் கண்டிப்பா வர சொல்லுங்க. வருவாங்க. கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா எங்கனால முடிஞ்ச வேலைக்கு ஹெல்ப் பண்ணி ஃபைனான்ஸ் ரீதியாவோ அல்லது வண்டிகளுக்கு ரேட் கம்மி பண்றதோ ஏதோ எங்கனால முடிஞ்சது எல்லாமே எவ்வளவு ஃபேவரா பண்ணி தருமோ பண்ணி தரோங்க. உங்க சேனல்ல இருந்து வரதுனாலே நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எவ்வளவு ஃபைனான்ஸ் ரெஃபர் பண்ண முடியும் பண்ணி உங்களுக்கு எல்லா வகையிலும் ரேட் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே.